வெல்கம் பேக் டு சிஏ ஃபவுண்டேஷன் பிஸ்னஸ் ஆஃப் பேப்பரில் எப்படி நம்ம கண்டிப்பாக பாஸ் ஆகலாம் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து கிளிக் பைட்டோ வியூஸ்க்காகவும் இந்த வீடியோ போடல. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா இருக்காதான்னு நீங்களே முடிவு பண்ணுங்கள். லெட்ஸ் கெட் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் உங்கள் எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், இந்த நான் சொல்ல போகிற ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் ஆகுமா இல்லையா, எனக்கு வந்து பாஸ் பண்ணால் போதும்னு நீங்கள் நினைப்பீங்களா? ஸோ இதோட பலி ஆடு. இதை நானே ஃபாலோ பண்ணியிருக்கேன். யாரும் ஃபாலோ பண்ணலாம் நான் வந்து சொல்லுவேன். நானே என்னோட ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் இந்த ஸ்ட்ராட்டஜி தான் ஃபாலோ பண்ணி 100 மார்க் 30 மார்க் கிட்ட எடுத்தேன். நான் வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் தான் படித்தேன். நான் சொல்லதில் ஒரு 80% தான் நான் ஃபாலோ பண்ணியிருப்பேன். 100% கூட ஷோராக ஃபாலோ பண்ணல. 80% ஃபாலோ பண்ணி நான் 100க்கு வந்து 36 மார்க் எடுத்தேன். என்னோட ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் செப்டம்பர் 24 அட்டெம்ப்டில் சிஏ ஃபவுண்டேஷன் பிஸ்னஸ் லாஸில் என்னோட ஹையஸ்ட் மார்க் 4 பேப்பர் ஹையஸ்ட் மார்க் வந்து பிஸ்னஸ் லாஸில் 100க்கு 36 மார்க் எடுத்தேன். ஸோ அந்த ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் இருந்த சில வாழ்க்கை பாடங்கள், எப்படி அதில் வாழ்க்கை பாடங்கள் மீன்ஸ் அதில் நான் பண்ண சில தவறுகள், இன்னும் நான் என்னெல்லாம் நல்லா பண்ணேன். ஸோ மார்க்ஸ் நிறைய ஸ்கோர் பண்ணேன். இப்போ நான் எக்ஸ்ட்ரா 4 மார்க் தான் பாஸ் பண்ணியிருப்பேன். அந்த எக்ஸ்ட்ரா 4 மார்க் வேறு எதுவும் படிச்சு எப்படி பாஸ் பண்ண வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சிஏ ஃபவுண்டேஷன் May 25 பிஸ்னஸ் லா பேப்பரில் கண்டிப்பாக பாஸ் ஆகிங்க. நிறைய பேருக்கு வந்து பிஸ்னஸ் லாஸில் ரொம்ப டஃப்பான பேப்பராக இருக்கும். அது இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்து நான் சொல்கிற ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அது வந்து கத்தமாயிடும். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எப்படி அந்த 36 மார்க்குன்ட்டு பாருங்கள் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணேன்னு பார்க்கலாம். நான் வந்து லிட்டரலாக நான் என்ன செப்டம்பர் 24 அட்டெம்ப்டில் ஃபாலோ பண்ணேன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் பண்ண பெரிய தவறு வந்து இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணது. நான் இந்தியன் கான்ட்ராக்டில் எனக்கு ஒரு சாப்டர் கூட தெரியாது. தெரிஞ்சிருந்தாலும் சரி நான் கடைசியில் தான் ரிவைஸும் பண்ணல, நான் படிக்கவும் இல்லை. எனக்கு அதில் ஒன்றுமே தெரியாது. இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் நான் சுத்தமாக ஸ்கிப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து சேல்ஸ் ஆஃப் குட்ஸ் ஆக்ட், இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் ஆச்சு ஏதாச்சும் ஒன்று படித்து வச்சேன். சேல்ஸ் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் நான் அதை கூட படிக்கல ஃபஸ்ட் அட்டெம்ப்டில். அதையும் வந்து சுற்றி போட்டு அதை தூக்கி போட்டேன். நான் சேல்ஸ் ஆஃப் குட்ஸ் ஆக்டும் சரி இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டும் சரி இந்த ரெண்டுமே நான் படிக்கல. நெக்ஸ்ட் நான் என்னெல்லாம் படித்தேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ரொம்ப தரவாக இருந்த சாப்டர்னு பார்த்தீங்கன்னா ஐஆர்எஃப் இந்தியன் ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க். அதில் வந்து ஒரு ஸ்டீரியோடிப்பில் ஒரு 5 கொஸ்டின் இருக்கும். அது தவிர வேறு எதுவும் கேட்க மாட்டோம். அது மாதிரி நான் இந்தியன் ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க்கை ஃபுல்லாக படித்து வச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் ஆக்ட் நான் ஃபுல்லாக படிச்சேன்லாம் சொல்ல மாட்டேன். ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கம்பெனிஸ் ஆக்டில் வந்து இந்த மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷனு, ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷனு, கடைசியில் இந்த டாக்டரின்ஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் நான் படிக்கல. ஃபஸ்ட்டு இருக்க அந்த டெஃபினேஷன்ஸு, செக்ஷன் 8 கம்பெனி டெஃபினேஷன்ஸு ஏதோ ஒன்று மேலாக படிச்சிருந்தேன். அப்புறம் வந்து எல்எல்பி வந்து கொஞ்சோன்னு படிச்சிருந்தேன், ஃபுல்லாக படிக்கல, கொஞ்சோன்னு படிச்சிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட் ஃபுல்லாக படிச்சிருந்தேன். நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அடுத்தது வந்து இந்த பார்ட்னர்ஷிப் ஆக்ட் இருக்குல்ல அது வந்து நல்லா படித்தேன். எனக்கு எல்லாமே ப்ரொவிஷன்ஸும் நல்லா படித்தேன். ஆனால் எனக்கு கடைசி வரைக்கும் அந்த ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கடைசி வரைக்கும் கொஷினை என்னால் அட்டெண்டே பண்ண முடியல. எவ்வளோ தான் படித்தாலும் அப்புறம் தான் நான் இந்த செகண்ட் அட்டெம்ப்டில் நான் வந்து கற்றுக்கின விஷயம் என்னன்னா கொஷின் சால்வ் பண்ணணும் அப்படின்னு கற்றுக்கினேன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் பொறுத்த வரைக்கும். பிகாஸ் பார்ட்னர்ஷிப் ஆக்டில் ஒரு சரி நம்பர் ஆஃப் செக்ஷன் நம்பர்ஸ் தான் இருக்குது. அதை நீங்கள் படிச்சு வச்சிருந்தாலே போதும், அதில் அட்டன் பண்ணிடலாம். பட் எவ்வளோ தான் பார்ட்னர்ஷிப் ஆக்டை படிச்சு வச்சிருந்தாலும் என்னோட கடைசி வரைக்கும் கொஷின் அட்டன் பண்ண முடியல. நல்லா தான் படிச்சு வச்சிருந்தேன். ஆனால் அந்த பேப்பரில் இருக்க ஒரு பார்ட்னர்ஷிப் ஆக்டில் இருந்த கொஷின் கூட நான் அட்டனே பண்ணல. ஸோ நான் லிட்டரலாக ஃபாலோ பண்ணது ஐஆர்எஃப், கம்பெனிஸ் ஆக்ட், எல்எல்பி, நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட். இந்த 4 ஆக்ட் தான் நான் படிச்சு வச்சிருந்தேன். இந்த 4 ஆக்ட் வந்து இதில் இருந்த எல்லா கொஷின்ஸும் எழுதிட்டேன். அதே மாதிரி மீதி தெரிஞ்சது நான் எதுவுமே விட்டு வரல, எல்லாமே கொஞ்சம் எழுதி வச்சுட்டு கடைசியில் வந்து 100 மார்க் 36 மார்க் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருந்தேன். ஒரு இன்னும் 4 மார்க் இருந்தால் பாஸ் பண்ணிட்டுருப்பேன். ஸோ ஒரு 4 சாப்டரு அதுவும் வந்து மீதி ஏதோ நாய் கட்சி வச்சு படிச்சே நான் வந்து 36 மார்க் எடுத்தேன்னா இப்போ நான் ஒழுங்காக சொல்ல போகிறேன், நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் சொல்ல போகிறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 40லேருந்து 50 மார்க் கிட்ட ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இந்த நீங்கள் நம்பினீங்கன்னா இந்த வீடியோ இப்போ இருக்குன்னு இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் நான் நம்பி இந்த வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க, அது நான் கேரண்டி. நீங்கள் பாஸ் ஆகலாம், நீங்கள் என் கமெண்ட்ஸில் வந்து எவ்வளோ வேணால் திட்டலாம், அதை நான் வாங்கிக்கிறேன். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது நீங்கள் 2 நாள் வந்து பிஸ்னஸ் லாஸ்க்காக ஒதுக்கணும். ஸோ May 4 May 5 இன்றைக்கி வந்து டேட் May 3 May 4 May 5 நீங்கள் ஒதுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. இந்த 2 நாளில் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் பார்த்தீங்கன்னா ஐஆர்எஃப் இந்தியன் ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க். இதில் வர கொஸ்டினை நீங்கள் எவ்வளோ ஒரு 6 மார்க் கொஸ்டின் கேட்கலாம், கண்டிப்பாக நீங்கள் 5 மார்க் கிட்ட ஸ்கோர் பண்ணணும். அந்த மாதிரி நீங்கள் தரவாக இருக்கணும் இந்த ஐஆர்எஃப் பொறுத்த வரைக்கும். பிகாஸ் இது ஷார்ட்டாக ஒரு டேரக்ட் கொஸ்டின் தான் கேட்க போகிறான். இதுலேருந்து கேஸ் பேஸ் கொஸ்டின்லாம் கேட்கறது வாய்ப்பே கிடையாது. ஆனால் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்பான். ஸோ ஐஆர்எஃப் இந்தியன் ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க்கை நீங்கள் கண்டிப்பாக கரைச்சி குடிச்சிடணும். என்னோட நிறைய வீடியோவில் வந்து இது எப்படி படிக்கணும்னு சொல்லியிருப்பேன். இருந்தாலும் இந்த கடைசி அதை நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னா கௌஷிக் முகேஷ் சார் அவரோட யூடியூப் சேனலில் வந்து அந்த வீடியோ போட்டிருப்பாரு. ஒரு 1.5 மணி நேரம் கிட்ட நீங்கள் 1.5 மணி நேரம் 2xp பார்த்தீங்கன்னா அவர் நோட்ஸில் இருக்க நீங்கள் கொஸ்டின் படித்து எழுதினாலே போதும். கண்டிப்பாக நீங்கள் ஐஆர்எஃப்ல வந்து 6 மார்க் கொஸ்டின் கேட்குறாங்கன்னா 4லேருந்து 5 மார்க் கிட்ட கேட்குறது நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஐஆர்எஃப் வந்து நீங்கள் தரவாக இருக்கணும். இந்த கொஸ்டின் தான் உங்களோட கான்ஃபிடன்ஸை பூஸ்ட் பண்ண போகுது. நீங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டின் நீங்கள் எதை அட்டன் பண்ணணும்னா ஐஆர்எஃப் தான் அட்டன் பண்ணணும். பிகாஸ் ஈஸியஸ்ட் கொஸ்டின் ஒன்றும் பெருசாக இல்லை, காம்ப்ளெக்சிட்டியே இல்லை.
இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். பரவாயில்ல, இப்போ 5 நிமிஷம் 5 மார்க் இல்லை 6 மார்க் வந்து எடுத்துரும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். மீதி அந்த 94 மார்க்கில் சண்டை போட்டு வந்து சில பல மார்க்லாம் எடுத்தாலே போதும், நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். ஸோ மே 4ஆம் தேதி, மே 3ஆம் தேதி அப்லோட் பண்ணுறேன். மே 4ஆம் தேதி நீங்கள் படிக்க வேண்டிய டாபிக்ஸ்லாம் சொல்கிறேன். இந்தியன் ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க், நெக்ஸ்ட்டு வந்து கம்பெனிஸ் ஆக்ட். கம்பெனிஸ் ஆக்ட் வந்து ரொம்பவே முக்கியமான சாப்டர். நிறைய பேர் ஸ்கிப் பண்ணுறாங்க. பட் இதில் வந்து ஒரு பெரிய கேம் சேஞ்சர். இதுதான் வந்து உங்களோட பாஸ் ஆகுது ஃபெயில் ஆகுது நிர்ணயிக்கக்கூடிய சாப்டர்னா அது கம்பெனிஸ் ஆக்ட்னு சொல்லலாம். ஏன்னா பெரிய வெயிட்டேஜ் இருக்குது, 20 மார்க் கிட்ட வெயிட்டேஜ் இருக்குது. இதுக்கும் வந்து நம்ம தலைவர் கௌஷிக் முகேஷ் சார் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அதை பார்த்து நீங்கள் அதில் இருக்க நோட்ஸ் வச்சு படித்தாலே போதும். வேறு எதுவுமே நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த 2 வீடியோஸ்க்கும் வந்து லிங்க் உங்களுக்கு தெரியல, நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எதை பார்த்து படிக்கணும்னு சொல்கிறேன், அது பார்த்து படிச்சிங்க போதும். ஸோ நீங்கள் மே 4ஆம் தேதி இந்த 2 சாப்டர் வந்து காலையிலே ஃபஸ்ட்டு படித்து முடிச்சிடணும். இந்தியன் ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க் ஒரு 2.5 மணி நேரம், கம்பெனிஸ் ஆக்ட் ஒரு 3 மணி நேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் கூட ஒரு 5 மணி நேரம், காலையில் ஒரு 5 மணிக்கு வந்துன்னா கூட 12 மணிக்குள்ளே இந்த கம்பெனிஸ் ஆக்ட் இந்தியன் ரெகுலேட்டரி முடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது எல்எல்பி வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக தரவாக முடியும். இந்த எல்எல்பி வந்து ரொம்ப 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 முக்கியமான சாப்டர். ஏன் சொல்கிறேன்னா வந்து ஓலாக பார்க்கும்போது கொஞ்சம் வந்து கம்மி எவிடன்ஸ் சொல்லலாம். பட் நம்ம வந்து எடுக்கும்போது 40 தான் நம்ம எய்யும் போது நம்ம வந்து கம்மி மார்க் கூட நமக்கு வந்து பெருசாக தெரியணும். ஸோ எல்எல்பி வந்து ரொம்ப முக்கியமான சாப்டர். என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட கட் ஃபீலிங் என்ன சொல்லலாம், இந்த தடவை இந்த டிஃப்ரென்சியேஷன் கொஷின் இருக்குல்ல, 2 எல்எல்பி கடைசியில் வந்து 2 டிஃப்ரென்சியேஷன் கொஸ்டின் இருக்கும். அது 6 மார்க் இல்லை 5 மார்க் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குன்னு மாதிரி தோணுது. நீங்கள் எல்எல்பி நீங்கள் ஏற்கனவே என்ன படித்து வச்சுருக்கீங்களோ நீங்கள் அதை படிக்கலாம். அது படிக்கலைன்னா கூட பரவாயில்ல, இந்த டிஃப்ரென்சியேஷன் படித்து வச்சுருங்க. இது வந்து கண்டிப்பாக வரும்லாம் சொல்ல முடியாது. எனக்கு உள் மனசு தோணுது, அதனால் சொல்கிறேன். ஸோ நீங்கள் எல்எல்பியில் ஏற்கனவே என்ன படிச்சிருக்கீங்க அதை மட்டும் ரிவைஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து எல்லாத்தையும் உட்காந்து படிக்கணும்னு அவசியம் இல்லை. டெஃபினேஷன்ஸ் படிச்சு வச்சுருக்கீங்க, டெஃபினேஷன் படிச்சு வைங்க. நீங்கள் டிஃப்ரென்சியேஷன் நல்லா படிச்சு வச்சுருக்கீங்கன்னா அதை ரிவைஸ் பண்ணுவாங்க போதும். மே 4ஆம் தேதி இதை மட்டும் பண்ணுங்கள், அதுவே போதும். வேறு எதனா நீங்கள் படித்து வச்சுருக்கீங்க, அதாவது நெகோஷியேஷன் எதனா படிச்சிருக்கீங்க, சேல்ஸ் ஆஃப் குட்ஸ் நீங்கள் எதனா படித்து வச்சுருக்கீங்கன்னா அதை நீங்கள் ரிவைஸ் பண்ணுங்கள். ஸோ மே 4ஆம் தேதி வந்து ஐஆர்எஃப், எல்எல்பி, கம்பெனிஸ் ஆக்ட் இது படித்தாலே போதும். மேஜர் ஜங்க் வந்து நீங்கள் வந்து கவர் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்கள் வந்து 20 மார்க் 40ல் 20 மார்க் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஷோராக கிடச்சிடும். ஸோ அதுதான் வந்து என்னோட கேரண்டி. மே 4ஆம் தேதி பொறுத்த வரைக்கும் வாயிரம் கொள்ளாது. நெக்ஸ்ட்டு மே 5ல் என்ன படிக்கணும்னு பார்த்துக்கலாம். மே 5 அன்றைக்கி நீங்கள் வந்து பார்ட்னர்ஷிப் ஆக்ட் வந்து கண்டிப்பாக படிச்சே ஆகணும். நான் சொல்ல போகிறது பார்ட்னர்ஷிப் ஆக்டில் எல்லா கொஸ்டினும் படிங்க. இப்போ திறந்து யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3 வந்து படிங்கன்னா நான் சொல்ல போகிறதில்ல. நான் சொல்ல போகிறது பார்ட்னர்ஷிப் ஆக்டில் ஒரு கொஷின் பேங்க் மாதிரி என்கிட்ட ஒன்று இருக்குது. ஐஜி சார்னு ஒருத்தர் இருப்பார், அது இந்திரேஷ் காந்தி நினைக்கிறேன், அல்டிமேட்ஸியில் அவரோட கொஷின் பேங்க் ஒன்று இருக்குது. அது என் டெலிகிராம் குரூப்பில் நான் அப்லோட் பண்ணுறேன், இல்லைனா டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த நீங்கள் கொஷின் பேங்க்கில் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் மட்டும் நீங்கள் எல்லாமே படித்து முடிக்கணும். அதை நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்கன்னா பார்ட்னர்ஷிப் ஆக்டில் இருந்து 90%, 95% அந்த கொஷின்ஸ் வந்து நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அதை தாண்டி கொஷின் கேட்குறது ரொம்பவே ரேரு. ஸோ பார்ட்னர்ஷிப் ஆக்ட் பொறுத்த வரைக்கும் அந்த கொஷின் பேங்க்கில் இருக்க கொஷின் மட்டும் எல்லாமே சால்வ் பண்ணுறேங்க. செக்ஷன் நம்பர் கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. பார்ட்னர்ஷிப் ஆக்ட் பொறுத்த வரைக்கும் இப்போ எல்லாமே ரிவைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த கொஷின் பேங்க்கில் என்ன கொஷினாக இருக்கோ அதை ரிவைஸ் பண்ணிட்டு போங்க, அதுவே போதும். இது பார்ட்னர்ஷிப் ஆக்ட் வந்து ரிவைஸ் பண்ணுறது ஒரு 3 மணி நேரம் வச்சுக்கலாம். காலைல 5 மணிக்கு வந்து ஒரு 3 மணி நேரம் இதை கம்ப்ளீட் பண்ணுறேங்க. ஸோ இப்போ வரைக்கும் நீங்கள் ஒரு 30 மார்க் கிட்ட வந்து ஆவரேஜாக மினிமம் இல்லை மேக்ஸிமம் வந்து ஒரு 25லேருந்து 30 மார்க் கிட்ட வந்து நீங்கள் ரெடி ஆகிடுன்னு அர்த்தம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் வந்து கம்ப்ளீட்டாக முடிக்கணும். நான் சொல்ல போகிறது நீங்கள் வந்து அது படிக்கணும், இது மட்டும் படிக்கணும், இது படிக்கணும் சொல்ல போகிறதில்ல. கம்ப்ளீட்டாக நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ அதுக்கு வந்து கௌஷிக் முகேஷ் சார் வந்து அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்காரு, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப டஃப்பாக ஃபீல் ஆகும் ஃபஸ்ட் டைம். பட் போக போக பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் ஆக்ட், இந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக ஃபீல் ஆகும் நீங்கள் எதாவது ரிவைஸ் பண்ணும்போது. ஸோ இன்றைக்கி அந்த மே 5 கடைசியாக நீங்கள் படிக்க போகிறது வந்து நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட் தான். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறேங்க. அந்த கௌஷிக் முகேஷ் இருக்கே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். மூணு லிங்க் கொடுத்துருக்கேன் நான். ஐஆர்எஃப், கம்பெனிஸ் ஆக்ட், நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட், இந்த 3க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும். அதே மாதிரி ஐஜி சார் கொஷின் பேங்க்கும் கீழே லிங்க் இருக்கும். இந்த 4த்தையுமே யூஸ் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் படிங்க. கண்டிப்பாக நீங்கள் 30 மார்க் ஸ்கோர் பண்ணலாம். இந்த 4 டாபிக் வந்து நீங்கள் நான் சொன்ன மாதிரி படித்தாலே போதும், எல்லாமே படிக்கணும் அவசியம் இல்லை. இது வரைக்கும் என் வீடியோவில் என்ன சொல்லியிருக்கணும், நீங்கள் அது வரைக்கும் படித்தாலே போதும். டெஃபினட்டாக நீங்கள் வந்து இது இப்போ வரைக்கும் 30லேருந்து 35 மார்க் கிட்ட வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். அண்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் எல்லாமே எழுதுங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா மார்க் குறைய தான் செய்யும். என்ன சேல்ஸ் ஆஃப் குட்ஸ் ஆக்ட்லாம் சொல்லவே இல்லை, இந்தியன் கான்ட்ராக்ட்லாம் மென்ஷனே பண்ணலன்னு கேட்டிங்கன்னா கடைசி நேரத்தில் அதெல்லாம் படித்தா வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் என்ன பண்ணால் கடைசி நேரத்தில் நீங்கள் ஏற்கனவே எதனா படித்து வச்சுருக்கீங்க, சும்மா ரிவைஸ் பண்ணாவே போதும். ஸோ நீங்கள் பாஸ் தான் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்தியன் கான்ட்ராக்ட், சேல்ஸ் ஆஃப் குட்ஸ் ஆக்ட்லாம் நீங்கள் ஃபுல்லாக விடுறது ஒரு முட்டாள்தனம் தான். அது நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். பட் பாஸ் தான் ஆக போகிறீங்கன்னா இது நான் சொன்ன நீங்கள் ஒழுங்காக படிச்சல. எங்கள் தமிழ் டீச்சர், தமிழ் ஐயா சொல்லுவார். அவர் என்னன்னா அவர் வந்து
வேணாம் சொல்ல வேணாம். நீங்கள் இது ஒழுங்காக படித்தாலே போதும், நீங்கள் கண்டிப்பாக வந்து எல்லாத்துலேயும் வந்து பாஸ் பண்ணுறீங்க. எல்லாத்துலேயும் வந்து ஸ்கோர் பண்ணுறீங்க. ஸோ 40 மார்க் ஒரு 30லேருந்து 32 மார்க் கிட்ட வந்து நீங்கள் எடுத்துறீங்க. ஏற்கனவே நீங்கள் கண்டிப்பாக ஏற்கனவே வந்து நீங்கள் சேல்ஸ் ஆஃப் குட்ஸ் ஆக்ட்லையும் சரி, இந்தியன் கான்ட்ராக்டில் எதனா ஒன்று படித்து வச்சுருப்பீங்க. அதுலேருந்து எதனா போகும்போது ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. எப்படின்னா அங்கங்கே தேர்த்தி ஒரு 40 மார்க் கிட்ட வந்து உங்களுக்கு போட்டுருவாங்க. ஸோ தயவுசெய்து நீங்கள் கவலைப்பட வேணாம். கண்டிப்பாக நீங்கள் வந்து 40 கிட்ட ஸ்கோர் பண்ணிவிடுவீங்க. இல்லை ப்ரோ நான் இந்தியன் கான்ட்ராக்டும் படிக்கணும், எனக்கு அதை ரிவைஸ் பண்ணுறது மாதிரி சொல்லுங்கள், நான் வந்து 50க்கு தான் எய்ம் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் 30 மார்க் கிட்ட பார்த்தாலே போதும். நான் 30 மார்க் தான் சொல்ல போகிறேன். நெக்ஸ்ட் May 5 வந்து நான் அக்கௌண்ட்ஸ் வந்து ஸ்ட்ராட்டஜி மாதிரி போட போகிறேன். ஒரு 9 நாள் முழுசாக வந்து அக்கௌண்ட்ஸ் மட்டும் படிக்க போதில்லை. ஃபஸ்ட்டு நாள் வந்து 4 நாள் வந்து ஃபஸ்ட்டு 4 நாள் கடைசி 5 நாள் அப்படின்ற மாதிரி என்னோட அக்கௌண்ட்ஸ் வந்து நான் பிரிச்சிருக்கேன். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி வீடியோவில் எப்படி இந்தியன் கான்ட்ராக்ட்டை வித் அக்கௌண்ட்ஸில் எப்படி நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ் பண்ணுறது நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து இந்த 30 மார்க் கிட்ட எடுத்தாலே 32, 35 இதுகிட்ட ஸ்கோர் பண்ணுங்கள். ஏற்கனவே நீங்கள் எதனா படிச்சு வச்சிட்டிங்கன்னா இந்த வீடியோ மட்டும் தான் பார்க்க போகிறோம்னா, ஏற்கனவே நீங்கள் படிச்சு வச்சு இந்தியன் கான்ட்ராக்ட்லையோ சேல்ஸ் ஆஃப் குட்ஸ் ஆக்ட்லையோ அதுவும் கொஞ்சம் சேர்த்து ஃபுல்லாக படிச்சுங்க, அதுவே போதும். ஸோ தட்ஸ் அபவுட் இது. நல்ல விஷயங்களாம். பாய்.